வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கு. எகிப்தை ஆண்டவங்க கருப்பு இனத்தவர்னு சொல்றோம், ஆனா இப்போ இருக்கவங்க எல்லாருமே வெள்ளைக்காரங்க. அப்போ எகிப்துல கருப்பு இனத்தவர் கடைசியா எப்போ வாழ்ந்தாங்கன்னு தெரியுமா? அது ஜூலியஸ் சீசருடைய காலத்துல தான். எகிப்தியர்களை ஆட்சி செஞ்ச கடைசி கருப்பு இன பார்வோன் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஒரு ஆண் இல்லை, அது ஒரு பெண். அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கிளியோபட்ரா. அவங்களுக்கு இன்னொரு பேர் இருந்தது, அதுதான் உலக பேரழகி கிளியோபட்ரா. அவங்க ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க. உலக சரித்திரத்துல தன்னை அளவுக்கு அதிகமாக அலங்கரித்து கொண்ட ஒரு பெண் அப்படின்னா அது கிளியோபட்ரா தான். அதனால தான் அவங்களை எல்லாரும் உலக பேரழகி அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாங்க. நம்ம படங்களில் பார்த்து அதில் வர பார்வோன் ராஜா, போத்திபார், அவருடைய மனைவி, இவங்க எல்லாமே வெள்ளைக்காரங்க அப்படின்னு நினச்சி நம்ம கற்பனை செஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அவங்க நிஜத்தில் எல்லாருமே கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க. இப்போ சொல்ல போகிற காரியத்தை நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் யாத்ராகமத்தை நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஆப்பிரிக்காவோட சரித்திரத்தை பார்த்தா ஆப்பிரிக்காவில் 2 தேசம்தான் ரொம்ப